மாடுகள்லாம் வீட்டுக்கு ஓட்டி போகிற டைம் வந்தாச்சு. ஆனால் இப்போ எப்போ ஓட்டிகிட்டு போகிறோமோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மேய்ஞ்சதை விட இன்னும் வேகமாக மேய்ஞ்சிட்டே இருக்கும். நாம் அவசரத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக கட்டிட்டு வேறு வேலை பார்க்கலாம் சொல்லிட்டு நாம் நினைப்போம். ஆனால் அதுங்க என்ன பண்ணும், இதுதான் இன்னையோட லாஸ்ட்டு டைம் இன்றைக்கி, ஸோ நம்ம நல்லா மேய்ஞ்சிட்டு போனால் தான் நைட்டு பசி இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதுங்க அவசரமாக மேயும். ஸோ சில மாடுகள்லாம் பார்த்தா நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம கூட இருக்கோ அதுங்க 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ஆங்க்ரியாக இருக்குமோ இல்லை எவ்வளோ பாசமாக இருக்குமோ அதுங்களுக்கும் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இந்த மாடு பார்த்திங்கன்னா வந்த புதுசில் காமாக இருந்துச்சு. ஸோ எங்கள் கூட பழகினதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஆங்க்ரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதுபோல் பார்த்திங்கன்னா கோவமும் சரி மற்ற நடவடிக்கையும் சரி அதுங்களுக்கும் ஒட்டிக்கிடுச்சு. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுடைய ஹேபிட்டு அவங்க பழக்க வழக்கங்கள் தான் மேக்ஸிமம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய நடவடிக்கைகளும் மற்ற எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. அது ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு 50% கிட்டத்தட்ட கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தான் இருக்கும்.